வீட்டுக்கு பின்னாடி 3 மயில் வந்துச்சு. அம்மா காலையில் மயிலை பார்த்தாலே பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அரிசி வச்சுருந்தாங்க. ஸோ 3ல் ஒரு மயில் வந்துட்டு ராமு குலைச்சதை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. மிச்சம் 2 மயிலும் சூப்பராக அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்தது. நான், அம்மா, சித்தி, கௌசி 4 பேரும் ஆதார் கார்டு ரினியூவல் பண்ணவே இல்லை. ஸோ அன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் டோக்கன் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ 10:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போகலான்னு இருந்தோம். பிகாஸ் சித்தி வீட்டு பக்கத்துலேயே தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 12:30 ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து சித்தி வீட்லேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு இருந்தோம். செம்ம மழை. கொஞ்சம் வருஷமாகவே இங்கே வந்துட்டு மழை பெஞ்சாலுமே அந்த சில்னஸ் இல்லாமல் இருந்தது. பட் இந்த டைம் வந்து சூப்பர் சில்லாக இருக்குது. வெதர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மழை வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே வந்துட்டு மாடிக்கு போய் சூப்பராக வெதரை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்சஷன் இருக்கும். ஸோ கௌசிக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் கௌசியோட வாட்டர் பாட்டில் கலெக்ஷன். ஸோ மழை வந்து கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்தது. ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நடந்தே கிளம்பிட்டோம். ஸோ 4 பேருக்கு ரினியூவல் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு எங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு வரவே ஒரு 2:30 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் கௌசி நான்லாம் சேர்ந்து அவளோட ஹேண்ட்பேக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். பாய்.